ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அறிவியலை திருப்புதல் முறையில் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பரையும் எங்கள் சேனலை பார்க்க சொல்லுங்க. வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, வெற்றிடக்குடுவை முதலில் 1892ஆம் ஆண்டு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை சர் ஜேம்ஸ் தீவார் என்பவர். வெற்றிடக்குடுவை முதலில் 1892ஆம் ஆண்டு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சர் ஜேம்ஸ் தீவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. 2வது, முதலாக நிலை மின்காட்டி வடிவமைத்தவர் யார்? விடை வில்லியம் கில்பர்ட். முதலாக நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட். 3வது, தங்க இலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார்? அப்ரஹாம் பெனட். தங்க இலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யாருன்னா அப்ரஹாம் பெனட். 4வது, வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் டேஸ் வாயு அதிகமாக காணப்படுகிறது. எந்த வாயுன்னா கார்பன் டை ஆக்சைடு. வெள்ளிக்கோள் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காணப்படுது. 5வது, முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த விண்கலம் எது? அப்போலோ 11. முதல்ல மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த விண்கலம் அப்போலோ 11. 6வது, நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எது? ஹைட்ரஜன். நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். 7வது, தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? ஏமன் பட்டாம்பூச்சி. மாநிலத்தோட பூச்சின்னு கேட்கலாம், இல்லை மாநிலத்தோட பட்டாம்பூச்சி எதுன்னா ஏமன் பட்டாம்பூச்சி. 8வது, ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன் 1877. ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் 1877. 9வது, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படுவர் யார்? டாக்டர் விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படுவர் விக்ரம் சாராபாய். 10வது, உலகின் மிகச்சிறிய 64 கிராம் எடையுடைய ராக்கெட் எது? கலாம் சாட். உலகின் மிகச்சிறிய, அதாவது 64 கிராம் எடையுள்ள ராக்கெட் எதுனா கலாம் சாட். 11வது, மாறாத விகித விதியை கூறியவர் யார்? ஜோசப் பிரவுஸ்ட். மாறாத விகித விதியை கூறியவர் யாருன்னா ஜோசப் பிரவுஸ்ட். 12வது, நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியா பெயர் என்ன? சூடோமோனாஸ் பாக்டீரியா. நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியாவோட பேரு சூடோமோனாஸ் பாக்டீரியா. அடுத்து 13வது, எலக்ட்ரானின் ஈரியல்பு தன்மையை விளக்கியவர் யார்? டி பிராக்லி. அலையாவும் துகளாவும் இருக்கு எலக்ட்ரான். எலக்ட்ரானோட ஈரியல் பண்பு விளக்கியவர் யாருன்னா டி பிராக்லி. 14வது, இரத்தம் உறைதலை ஊக்குவிக்கும் மருந்துகளின் பயன்படும் சேர்மம் எது? பொட்டாஸ் படிகாரம். இரத்தம் உறைதலை ஊக்குவிக்கும் மருந்துகளில் பயன்படும் சேர்மம் பொட்டாஸ் படிகாரம். 15வது, நியூட்ரான் உறிஞ்சியாக உலைகளில் பயன்படுத்தப்படும் பொருள் எது? அணுக்கரு உலையில கேட்மியம். நியூட்ரான் உறிஞ்சியாக அணுக்கரு உலைகளில் பயன்படும் பொருள் எதுனா கேட்மியம். 16வது, ஆக்சாலிக் அமிலத்தை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் தரம் பார்க்கும் போது பயன்படுத்தப்படும் நிறங்காட்டி எது? பினாப்தலின் நிறங்காட்டி. ஆக்சாலிக் அமிலத்தை சோடியம் ஹைட்ராக்சைடோட தரம் பார்க்கும்போது பயன்படுத்தப்படும் நிறங்காட்டி பினாப்தலின் நிறங்காட்டி. 17வது, சிறுநீரகக்கல் எந்த சேர்மத்தால் ஆனது? கால்சியம் ஆக்சலேட். சிறுநீரகக்கல் எந்த சேர்மத்தால் ஆனதுன்னா கால்சியம் ஆக்சலேட். 18வது, கசக்கும் பாதாம் பருப்பின் மனமுள்ள சேர்மம் எது? நைட்ரோபென்ஸ். கசக்கும் பாதாம் பருப்பின் மனமுள்ள சேர்மம் எதுனா நைட்ரோபென்ஸ். 19வது, மிர்ஃபேனின் எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது?
நைட்ரோபென்ஸ், மெர்வேனின் எண்ணெய் என்று அழைக்கப்படுவதுன்னா நைட்ரோபென்ஸ். 20வதுனா சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுவது எது? யூட்ரோஃபின். சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுவதுன்னா யூட்ரோஃபின். 11வதுனா கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது எது? சலவை சோடா. கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவதுன்னா சலவை சோடா. பொட்டாஸ் படிகாரத்தையும் சில நேரங்களில் பயன்படுத்துறாங்க. 22வதுனா அணுக்கரு இயற்பியலின் தந்தை எனப்படுபவர் யார்? ரூதர்ஃபோர்ட். அணுக்கரு இயற்பியலின் தந்தை ரூதர்ஃபோர்ட். 23வதுனா லிட்மஸ் தயாரிக்க பயன்படுவது எது? லிச்சன்ஸ் என்னும் தாவரம். லிட்மஸ் தயாரிக்க பயன்படுவது எதுனா லிச்சன்ஸ் என்னும் தாவரம். 24வதுனா உலகின் அதிக வலிமை மிக்க அமிலம் எது? ஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம். உலகின் அதிக வலிமை மிக்க அமிலம் ஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம். 25வதுனா pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? SPL சாரன்சன். pH மதிப்பை கண்டறிந்தவர் யாருன்னா SPL சாரன்சன். 26வதுனா கடல் நீரை குடிநீராக்க எந்த முறையில் மாற்றலாம்? ஆனா எதிர் சவ்வூடு பரவல். இந்த மீஞ்சூர்ல நிம்மேலிங்கிற ஊர்ல எல்லாம் கடல் நீரை குடிநீராக்கி சென்னைக்கு குடிநீர் தராங்க. அது எந்த முறைனா அந்த எதிர் சவுடல் முறைதான். 27வதுனா எரிவாயு கசிவை கண்டறிய பயன்படும் வாயு இது? மெர்காப்டர் எனப்படும் எத்தில் மெர்காப்டன் வாயு. எரிவாயு கசிவை கண்டறியும் பயன்படும் வாயு எதுனா எத்தில் மெர்காப்டன் வாயு. 28வதுனா போர்டோ கலவை என்பது என்ன? இது ஒரு பூச்சிக்கொல்லி, இந்த பூஞ்சான கொல்லியாக இதை பயன்படுத்துவாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு நீர் கலந்த பூச்சிக்கொல்லி கலவை தான் போர்டோ கலவை எனப்படும். போர்டோ கலவை என்னன்னா காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு நீர் கலந்த பூச்சிக்கொல்லி கலவை. 29வதுனா உமிழ்நீர் சுரப்பியில் மிகப்பெரியது எது? மேலெண்ணெய் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பில மிகப்பெரிய சுரப்பி எதுனா மேலெண்ணெய் சுரப்பி. 30வதுனா ஒரு பெண்ணின் சிறுநீரக எடை எவ்வளவு? சிறுநீரகத்தோட எடை 135 கிராம். ஒரு பெண்ணோட சிறுநீரகத்தினோட எடை எவ்வளவு இருக்குன்னா 135 கிராம். 31வதுனா RH காரணியை கண்டறிந்தவர் யார்? லான்ஸ்டீனர் மற்றும் வீனர். அதாவது நம்ம ரத்தத்துல RH காரணின்னு கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா லான்ஸ்டீனர் மற்றும் வீனர். 32வதுனா கருவியலை தோற்றுவித்தவர் யார்? அரிஸ்டாட்டில். கருவியலை தோற்றுவித்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். 33வதுனா பறவை எச்சத்தினால் பொருளாதார லாபம் பெற்றுள்ள நாடு எது? பறவை அந்த இது எச்சம் போடுது, அதை வித்த ஒரு நாடு பெரிய பணக்கார நாடு ஆகுது. அது எந்த நாடுன்னா பெரு. 34வதுனா உயிரூட்டப்பட்ட உயிரற்ற பொருள்களே உயிரிகள் என தெரிவித்தவர் யார்? அரிஸ்டாட்டில். உயிரூட்டப்பட்ட உயிரற்ற பொருள்களே உயிரிகள் என தெரிவித்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். 35வதுனா உணவில் புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? குவாஷியாக்கர். உணவுல புரதம் குறைஞ்சு போயிட்டுனா ஏற்படக்கூடிய நோய் குவாஷியாக்கர். 36வதுனா கிஸ்டமினை சுரக்கும் செல்கள் எது? மாஸ்ட் செல். கிஸ்டமினை சுரக்கும் செல் எதுனா மாஸ்ட் செல்கள். 37வதுனா டிஎன்ஏவில் நியூக்ளியோட பகுதி பொருட்கள் யாவை? 5 கார்பன் சர்க்கரை, ஒரு பாஸ்பேட் தொகுதி, ஒரு நைட்ரஜன் காரம் கொண்டதுதான் இந்த டிஎன்ஏ. 5 கார்பன் சர்க்கரை இது இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோட பகுதி. அதுல ஒரு பாஸ்பேட் தொகுதியும் ஒரு நைட்ரஜன் காரமும் இருக்கும். 38வதுனா டிஎன்ஏல நைட்ரஜன் காரங்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்னு பியூரின்கள், அடினைனும் குவானைனும் பியூரின் வகையை சார்ந்தது. பிரிமிடின்கள்
தயமினும் சைட்டோசினும் சேர்ந்தது பிரிமிடின்கள். இந்த பியூரினும் பிரிமிடினும் இரண்டும் சேர்ந்ததுதான் டிஎன்ஏவோட நைட்ரஜன் காரங்கள் ஆகும். அடுத்த 39வதுனா டிஎன்ஏவின் அமைப்பை வெளியிட்டவர் யார்? வாட்சன் அண்ட் கிரிக். டிஎன்ஏவோட அமைப்பை, இந்த திருகு இலை போன்ற அமைப்பு, 2 இலைகள் திருகுன அமைப்பை வாட்சன் அண்ட் கிரீக்குங்கிறவங்க தான் வெளியிட்டாங்க. 40வதுனா நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று எதனை அழைக்கிறோம்னா சிறுநீரகத்தை தான். நமது உடல்ல மாஸ்டர் கெமிஸ்ட் என்று எதனை அழைக்கிறோம்னா சிறுநீரகம். 41வதுனா வலது பக்க சிறுநீரகம் சற்று கீழிறங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சின்னரகம் பெருசு மாரியும் ஒரு சின்ன மாரியும் மேலே கீழே கொஞ்சம் மாறி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா மேலே கல்லீரல் உள்ளதா, வலது பக்க சிறுநீரகம் சற்று கீழே இறங்கி இருக்கு. 42வதுனா சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் என்ன? கார்டெக்ஸ். சிறுநீரகத்தோட வெளிப்பகுதி புறப்பகுதி பேர் என்ன? கார்டெக்ஸ். அடுத்த சிறுநீரகத்தோட குளிர்ந்த உட்பகுதி பேர் என்னன்னா ஹைலஸ். சிறுநீரகத்தோட குளிர்ந்த உட்பகுதி பேர் என்னன்னா ஹைலஸ். 44வதுனா நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாவோட பெயர் என்ன? நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாவோட பெயர் என்னன்னா நைட்ரோசோமோனஸ் மற்றும் நைட்ரோபாக்டர்னு பேர். நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாக்கள் முக்கியமானது நைட்ரோசோமோனஸ் மற்றும் நைட்ரோபாக்டர். 45வதுனா நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியா பெயர் சோடோமானஸ் பாக்டீரியா. இது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம். என்ன வேணா திரும்ப திரும்ப வருதுங்கிறதுனால மறுமுறை போட்டிருக்கோம். 46வதுனா வெல்டிங் வேலைகளில் பயன்படும் வாயு எது? அசிட்டில். வெல்டிங் வாயுல பயன்படும் வாயு எதுனா அசிட்டில். 47வதுனா பாலில் அடங்கியுள்ள அமிலம் எது? லாக்டிக் அமிலம். பாலில் அடங்கியுள்ள அமிலம் எதுனா லாக்டிக் அமிலம். 48வதுனா தூய நீரின் pH மதிப்பு. நீர்னால நடுநிலை உடையதுன்னு படிச்சோம். நடுநிலை மதிப்பு pH மதிப்போட 7. அதுதான் தூய நீர் pH மதிப்பு 7. 49வதுனா நைலான் 66 எவற்றிலிருந்து பெறப்படுகிறது? ஹெக்ஸாமெத்திலின் டையமின் மற்றும் அடிப்பிக் அமிலம். இந்த 6ங்கிறது இந்த ஹெக்ஸாமெத்திலின் 6 இதுல ஒரு கார்பன் இருக்கு. அப்புறம் இந்த அடிப்பிக் அமிலத்துல ஒரு 6 கார்பன் இருக்கு. அதுதான் 66ங்கிறது. நைலான் 66 எவற்றிலிருந்து பெறப்படுகிறதுனா ஹெக்ஸாமெத்திலின் டையமின்ங்கிற பொருள் இருந்தும் அடிப்பிக் அமிலம்ங்கிற பொருள். இதுல ஒரு ஆர்பன் கார்பனுடைய மூலக்கூறு, இதுல ஒரு ஆர்பன் கார்பனுடைய மூலக்கூறு, இது ரெண்டுத்தையும் தான் 66ன்னு சொல்றாங்க. 50வது வினா ரொட்டி உப்பின் கலவை பொருள் என்ன? ரொட்டி சோடா. அதுல சோடியம் பைகார்பனேட் NaHCO3 பிளஸ் டார்டாரிக் அமிலம். NaHCO3யும் டார்டாரிக் அமிலமும் கலந்த கலவைதான் ரொட்டி சோடாப்பு அல்லது ரொட்டி உப்பு கலவை பொருள் ஆகும். நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடத்தை திருப்புதல் பதிவாக உங்களுக்கு வழங்கியுள்ளோம். தற்போது நடைபெற உள்ள அந்த போலீஸ் தேர்வு நண்பர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் டிஎன்பிசி, இபி, டெட், விஓ போன்ற தேர்வாளர்கள் இதனை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை